அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ஈசா கார்ஸ் ராகுல் பேசுறேன். உங்கள் ராகுல் பேசுறேன். இன்னைக்கு ஒரு புது பொலிவோட ஒரு புது வண்டியோட உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வண்டி ஆல்டோ பத்தி தாங்க பார்க்க போறோம். நமக்குள்ள நிக்கிற வண்டி பாத்தீங்கன்னா 2011 மாடலு, 2 ஓனரு, எஃப்சி கரண்ட்ல இருக்கு. இன்சூரன்ஸ் வெறும் 25 நாள் கரண்ட்ல இருக்குங்க இன்சூரன்ஸ். வண்டி இதுவும் நல்ல கண்டிஷன்ல இருக்கு. ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் எதுவும் கிடையாது. வண்டி இன்ஜின், ஏசி, பவர் ஸ்டேரிங் எல்லாமே நல்ல கண்டிஷன்ல இருக்கு. வாங்க இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நிறைய குறையெல்லாம் பார்க்கலாம். இதுதான் வந்து ரைட் சைட் வியூ, டிரைவர் சைட் வியூ. டிரைவர் சைட் வியூ நல்ல கண்டிஷனில் இருக்க வேண்டிய டென்ட் ஸ்கிராச்சஸ் எதுவும் கிடையாது. ரஸ்ட்டாக எங்கே பொரிச்சல், ரன்னிங் போர்டு, டோர் அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க. கிளாஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டும் சரி, டோர் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எந்த பிரச்சனை கிடையாது. வண்டி தெளிவாகவே இருக்குது. ஒரிஜினல் கிளாஸ்லேயே ஒரிஜினாலிட்டியாக வண்டி இருக்குதுங்க. நம்ம எப்படி சொல்ல மாதிரி தான், சேஃப்டியில் ஃபஸ்ட், டயரில் மஸ்ட். அந்த வகையில் இந்த வண்டியை பார்க்கும்போது டயர் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு 70% கண்டிஷனில் கேரண்டியாகவே இருக்கும். ஸோ டயரை பற்றி பிரச்சனை, டயர் க்ளோஸ் போய்ங்க. டயர்ஸ் 4 இந்த கண்டிஷனில் தான் இருக்குது. 70% கண்டிப்பாக இருக்கும். டயர் பற்றி பிரச்சனை இல்லை. இந்த வண்டியில் டயர் நல்லாவே இருக்குது. பாடி ஓகே, நல்லா இருக்குது. இதுதான் இந்த வண்டியோட ரைட் சைட் வியூ. வாங்க நம்ம போய் பேக் பார்க்கலாம். போய் இந்த வண்டியோட பேக் சைட் வியூ இதாங்க. பேக் சைடு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். பாடி சைடு எந்த குறையும் சொல்ல முடியாது. ரஸ்ட்டாகி வண்டி வந்து டச் அப் பண்ணணும், ரீஒர்க் பார்க்கணும், அந்த மாதிரி எந்த கண்டிஷனும் இல்லை. வண்டி நல்ல குட் கண்டிஷன்லேயே இருக்குன்னு சொல்லுவேன். பெயிண்ட்டும் ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. கிளாஸும் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகல, டோரும் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகல. வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது. வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா TN20BM 3992 தாங்க வண்டி நம்பரு. வண்டி நம்பர் குறை சொல்கிற மாதிரி இல்லை. வண்டி நல்லாவே இருக்குது. வாங்க லெஃப்ட் சைட் வியூ பார்க்கலாம். இதுதான் லெஃப்ட் சைட் வியூ, டிரைவர் சைட் வியூ. அதே மாதிரி தான் உங்களுக்கு டோர் ரீப்ளேஸ்மெண்ட், கிளாஸ் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது. வண்டி ரஸ்ட் ஆகி ரீவொர்க் பார்க்கணும் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. பாடி வைஸ் சொல்லணும் அந்த வண்டி பாஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு கிளியராக இருக்குது. நான் செக் பண்ணிட்டேன். கிளாஸும் நல்லா இருக்குது, டோரும் நல்லா இருக்குது, ரஸ்ட் ஆகலை, ரன்னிங் போர்டு நல்லா இருக்குது, அண்டர் சேஸும் அருமையாக இருக்குது. வண்டி ட்ரையல் பார்த்தேன், குறையுதுன்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லைங்க. வண்டி நல்லாவே இருக்குது. ஏசி இப்போ ரீசெண்டாக சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. ஏசி நல்லா கூலிங் இருக்குது. வேற என்ன, வாங்க இன்டீரியர்ஸ் போய் பார்ப்போம். இதான் நம்மளோட இன்டீரியர்ஸ். இன்டீரியர்ஸும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. இது 2011ங்கிறனால ஓகே, ஒன்றும் குறை சொல்லி இருக்கலாம் ஒன்றும் இல்லை. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்துடும். ஏசி சிஸ்டம் இருக்குது உங்களுக்கு. ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர்லாம் ரொம்பலாம் ஓடலைங்க. இந்த வண்டி லோ கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. வெறும் 81,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. நீங்கள் ஷோரூமில் செக் பண்ணுறோம், பண்ணிக்கிங்க. வண்டி 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ், ஏசி சிஸ்டம் இருக்குது. ஆடியோ சிஸ்டம் நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஆடியோஸ், ப்ளூடூத், பென் டிரைவ் ஆப்ஷன்லேருந்து எல்லாமே இருக்குது. சீட் கவர்ஸும் பரவாயில்ல, நல்ல கண்டிஷனில் இருக்குது. ரெக்ஸன் தான் போடுறாங்க, லெதர் போடல. ரெக்ஸனால நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஓவர் கோட் எதுவும் நீங்கள் மாற்றணும் அவசியமே இல்லை. அப்பல் சீரிஸ் மேலே நீட்டாக இருக்குது. சாங்கோட சவுண்ட் கேட்டிங்களா? நல்லா கேளுங்க. வண்டியில் ஆடியோ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கில் ஸ்பீக்கர்ஸ் வந்துடும், ஃப்ரண்ட்டில் டியூட்டர்ஸ் வந்துடும். பேக் சீட்டு இதே மாதிரி தாங்க. ஆல்டோ வந்து விரும்பி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு ஃபேமிலிக்கு, சின்ன ஃபேமிலிக்கு அழகான வண்டினா ஆல்டோ. உங்களுக்கு தெரியும், மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஃப்ரீ, நல்லாவே இருக்குது வண்டி. பேக் சீட்ஸும் அதே மாதிரி தான். சீட் கவர்ஸ் நல்ல கண்டிஷனில் இருக்குது. எது கிழிஞ்ச அந்த அழுக்கை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, நல்லா இருக்குது. பேக் டோரில் 2 ஸ்பீக்கர் வந்துருக்கு. ஆடியோ வாய்ஸ் நல்லாவே கேட்கும். ஏன்னா ஆல்டோவில் பேக் ஸ்பீக்கர் வந்தாலே போதும், உங்களுக்கு வண்டி ஃபுல்லாக கவர் ஆயிரும். பெரிய கார் மாதிரி நம்ம டோர் ஸ்பீக்கர்லாம் மாட்டணும் அவசியம் இல்லை. ஸ்பீக்கர்ஸ் நல்லா இருக்குது. ஆடியோ சிஸ்டமும் சூப்பர், வண்டியில் நல்லா இருக்குது. நம்ம இந்த வண்டியில் 360 வியூ பார்த்தாச்சு, இன்டீரியர்ஸ் பார்த்தாச்சு. வண்டியில் இருக்கிற நிறைய குறையெல்லாம் நீங்கள் உங்களுக்கு பாடியிலேருந்து எல்லாமே ஓரளவுக்கு வீடியோ உங்களுக்கு ஃப்ரேம் ஆகிருக்கும். நம்ம எப்பயும் பார்க்க மாதிரி தான். வண்டி எந்த மாதிரி இன்ஜின் ஸ்டார்ட் ஆகுது, ஏசி எப்படி ஒர்க்கிங் ஆகுது, இதை பற்றி பார்க்கலாம் வாங்க. வண்டி சிங்கிள் செல்ஃபில் அழகாகவே கிராங்க் ஆயிருச்சு. வண்டி ரொம்ப நீட்டாகவே இருக்குது. இன்ஜின் நைஸ், ரொம்ப பெருசு சொல்லிக்கணும். என்ஜின் அருமையாக இருக்குங்க. வண்டியில் என்ஜின் குறை சொல்ல மாதிரி இல்லை. என்ஜினை பற்றி நீங்கள் வண்டிக்கு கவலையே பட வேண்டாம். ஏன்னா அதுக்கு ஈஸா கேஸ் கேரண்டி. ஏன்னா இன்ஜின் அவ்வளோ அருமையாக இருக்குது. ஏசி சிஸ்டமும் நல்லா இருக்குங்க. ஏன்னா ரீசெண்டாக தான் இப்போ சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. கூலிங் காயிலேருந்து எல்லாம் மாற்றி போட்டிருக்காங்க. ஏசி நல்லா கூலிங்லேயே இருக்குது. இவ்வளோ ஹீட்டு பாருங்கள், எனக்கே தெரியும். வெப்ட் ஆகிட்டு இருக்குது, நல்லா வேர்க்குது. ஆனால் ஏசி நல்லா கூலிங் இருக்குது. சூப்பராக இருக்குது ஏசி. இந்த 2011 ஆல்டோவில் நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. நீங்களும் பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன். இந்த வண்டி ஈஷா கார்ஸ் கேட்குற விலை பார்த்தீங்கன்னா 2,20,000 கேட்குதுங்க. இதுதான் நிரந்தரமான விலையான்னு கேட்டால் கிடையாது. நேரில் அவங்க அனுசரிச்சு கொடுக்கலாம். நீங்கள் எதிர்பார்க்காத ரேட்டில் என்னால் பண்ணி கொடுக்க முடியும். அதை என்னால் வீடியோவில் சொல்ல முடியாது. அதனால தான் நான் இதை இப்படி கேட்குறேன். நீங்கள் நேரில் வாங்க. எடுக்கணுங்கிற ஐடியாவில் இருக்கிற ஒரு கஸ்டமர், நல்லா வச்சு ஓட்டணும்னு நினைக்கிற ஒரு கஸ்டமர், ஒரு ஃபேமிலிக்கு அழகான வண்டி, செலவில்லாத வெஹிக்கிள். உண்மையை சொல்லணும்னா அந்த வண்டி செலவில்லாத கிடையாது, மனசார இருக்கும். நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நாளைக்கு நம்ம பேர் சொல்கிற அளவுக்கு அந்த வண்டி இருக்குங்க. இந்த வண்டிக்கு நம்ம எப்படி சொல்கிற மாதிரி தான் தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுத்துடலாம்.
முக்கியமாக திருப்பூர் கோயம்புத்தூர் கஸ்டமருக்கு உடனே பண்ணலாம். வெளியூர் கஸ்டமராக இருந்தால் ஒரு சில நாட்கள் ஆகும், 1 நாள் 2 நாள் டைம் எடுக்கும். ஆனால் கண்டிப்பாக லோன் பண்ணி கொடுத்துரும். மறக்காமல் ஈஷா கார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.